ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப கோல்டு. எதுனாலன்னா எல்லாம் உங்களால தான். நீ கேட்கலாம் எதனால எங்களால் அப்படின்ட்டு. எஸ், இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் நிற்கிற மறக்காமல் பாருங்கள். நான் 3 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது உங்களுக்காண்டியும் நான் அலையாத இடம் இல்லை, பண்ணாத துன்பம் இல்லை, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். திருச்சி சீரிஸ் போட்டிருப்பேன். நான் D Mart போயிருந்தேன் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அது விஷயம் நடந்துச்சு, அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது பார்க்காம டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நான் என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் வாங்கினேன், நான் எவ்வளோ ஒர்த்து உள்ள ப்ரைஸ் வாங்கினேன், அதாவது திருச்சி போய் இறங்குனதுலேருந்து கிளம்பி வர வரைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்ட போகிறேன். அதாவது என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து 1 by 1 என்னென்ன திங்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ட்ரே ஒன்று வாங்கினேன். பட் பெட்டராக தான் இருக்குது, பட் அஃபோர்டபுள் காஸ்ட்டாக தான் இருக்குது. D Mart மேலே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது சோப். ஆக்சுவலி பல்காக வாங்கினேன். சனியில் வந்தோடனே மாமா என்ன வாங்கிட்டு வந்தா அப்படின்னா பண்ணால் பிடிச்சி பையல் தேல் அப்படியே பிஞ்செல்லாம் கொட்டிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னுடைய சனிலாக்கு தான் மோஸ்ட்லி நான் வாங்கினேன். அவனுக்கு என்னென்னா டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். அப்புறமால இப்போ பிறந்திருக்க சனிலாக்கு, செகண்ட் சனிலாக்கு அவனுக்கும் டிஷர்ட் வாங்கினேன். அப்புறம் அவனுக்கு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கினேன். நீங்கள் எங்கேயும் காணாத ஒரு அதிசயம். இந்த பிள்ளைங்க என்ன வைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வைக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்க போகுது. சொல்லாமல் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இந்த ஷார்ட்ஸில் பாக்கெட் இருக்குது. எங்கேயும் பார்த்துருப்பீங்களா? பட் இதில் இருக்குது. அடுத்தது ஃபீலிங் பாட்டில். இது ஐ திங்க் ஸ்டெயின்லெஸ்னு நினைக்கிறேன். பட் இதோடைய காஸ்ட் நான் கேட்கவுமே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன இது பால் இதில் எடுத்து ஊற்றி கொடுக்கறதுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு. எஸ், இது 455. எனக்கே ஆச்சரியம் போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ காஸ்ட் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு. பட் தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் ஒன் டாபர் பேஸ்ட். நீ கேட்கலாம் ஒன்றுக்கு ப்ரே ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ப்ரொமோஷனில் வாங்கணும் சொல்லணும். ரெண்டாவது எங்கிட்ட போகிறதுக்கு வீடியோக்கு வேறு ஒன்றும் இல்லை, அதனால இதை சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் மார்கோ. இதை வச்சு பல்காக வாங்கினேன். அடுத்தது ட்ரே. மோஸ்ட்லி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதோ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்க எப்படி இருக்குது, என்ன உள்ளக்குன்னு பார்த்துடலாமா? எஸ், ஆக்சுவலி வீட்டு வாங்கிட்டு சொன்னாங்க, இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறமால சில சாக்லேட்ஸ், ஒரு சில க்ரீம்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் இது வாங்கிட்டு வர சொன்னாங்க. பட் இது தட்டைப்பயிர்னு நினைக்கிறேன், என்னங்க சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் எனக்கு செருப்பு. நல்லா இருக்குதா? நல்லா இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி இது ஒரு செகண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது இப்போ செகண்ட் செகண்ட் லாக் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது எடுத்துகிட்டு வந்தேன். தேர்ட் ஒன், சாரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஷூ. நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஷூங்களை மோஸ்ட்லி சாக்ஸ் வாங்கணும் இல்லையா, அதனால் 3 pairs உள்ள கட் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறமால நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறது ஹெவி டியோட்ரண்ட். உண்மையிலே ஸ்மெல் அவ்வளோ ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மெல் பட் இப்போ என்னால் முடியாது, ஏன்னா கோல்டு. அவ்வளோதான், ஃபினிஷு. செகண்ட், சாரி, இதுவும் எப்படின்னா செகண்ட் லாக் தான் வாங்கினேன். மோஸ்ட்லி இதுவும் ஃபுல் ட்ரெஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது ஃபைனலாக எனக்கு எடுத்தேன். நல்லா இருக்கான்னு கமெண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள். எஸ், பிளாக் ஷர்ட்ஸ் அண்டு லைட் வெயிட்டில் செக்கடு பட்டாப்பில் இருக்கும். எதுக்கு மேட்ச் ஆகுமா? நல்லா கவனிங்க. பிளாக் ஷர்ட், இந்த பேண்ட், லோஃபேர் ஷூ. பார்க்க எப்படி இருப்பேன்? ஸ்மார்ட்டாக இருப்பேன்ல. எஸ், அதனால தான் ஸ்மார்ட் ஆசிக். கைஸ், ஃபைனலாக என் தலையில் இப்படி உளுந்த மாதிரி விழுந்துச்சு. என்ன அது? இந்த பேம்பஸ். இந்த பேம்பஸுக்கு ஒரு கதையே இருக்குது. சொன்னால் சொல்லிட்டே போய்ட்டுருக்கலாம், பட் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். மோஸ்ட்லி D Mart பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா ப்ரைஸும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ₹1 லோகோ போட்டுட்டு ஒரு ஒரிஜினல் ரேட் எவ்வளோங்கிற MRPங்கிறத போட்டுருவாங்க. சைடில் D Mart ரேட்டுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. மேலே எத்தனை % ஆஃப்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா
மேலே வந்து இது வந்து எவ்வளோ அமௌண்ட் பண்ணி சரியாக ஞாபகம் இல்லை 600 கணக்கு போட்டுருந்துச்சு. 600 ஸ்லாஷ் போட்டு ஆஃப் இருந்துச்சு. எனக்கு கனவு சத்தியம் பண்ண தெரியல, அதை நான் பார்க்கல. சைடில் போட்டதே நான் பார்க்கல. 600 ஆஃப்னு போட்டிருக்கோம். சரி 600 பிலோ 600 ஆஃப் போட்டிருக்குன்னா அதுக்கு பிலோவாக தான் இருக்கும். நான் நினச்சேன் ஒரு 300 இல்லை 250 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட் எனக்கு அந்த எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அர்ஜென்ட் அப்படின்னா அடுத்த இடமும் நான் போய் இறங்கினதுக்கு வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் ட்ராவலிங்னு போனால் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதுவும் குறிப்பாக ஒரு சில பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது, மாலோ ஒரு சில ஷாப்பிங் சென்டரில் போனோம்னா டைம் போகிறது தெரியாது. ஓகே ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி அவங்களும் எடுக்க வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு பில்லு போட்டாச்சு. பில்லு போட்ட பிறகு அமௌண்ட் ரொம்ப கூட இருந்துச்சு. பில்லு போட்டு பேக்கெல்லாம் இது பண்ணிவிட்டேன். சரி கடைசியாக கொஞ்சம் கிளான்ஸ் பார்ப்போம், பேலன்ஸ் இருக்க பார்ப்போம், அதுக்கான அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணி வெளியே இருந்து போகணும் லாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 946 அமௌண்ட் போட்டுருந்துச்சு. எனக்கு அங்கேயே வாய இப்படி பொழக்கிறதுக்கு பொழந்துட்டேன். பெரிய இதாக போயிடுச்சு. சரி என்னது இவ்வளோ ரேட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணால் ஓகே பில்லாம் போட்டு முடிச்சு கவுண்டருக்கு எல்லாம் ஜம்மா ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டு திருப்பி மறுபடியும் என்ன பண்ணால் நான் பேம்பர்ஸ் அந்த கவுண்டருக்கு போனேன். போய் பார்க்கணும்னு தெரிஞ்சிச்சு 1546 மேலே அந்த 600 ஆஃப்னு போட்டு 946 போட்டுருந்துச்சு. நான் அதை பார்க்கவே இல்லைங்க. அதாக பண்ண பெரிய கொடுமை. சரி வழியாக முடிஞ்செல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா என் ஃப்ரெண்டுக்கு வராது பெரிய இதாக போயிடுச்சு. அது என்னென்னா ஃப்ரெண்டு வந்திருந்தான், இன்னொருத்தப்போ 2 பேர் வெளியூர் போய்ட்டு வந்திருந்தாங்க. அவன் வந்துட்டு சரி எனக்கு ஜாமான் இருக்குன்னு உள்ளே போனான். பண்ணவன் என்னன்னு இல்லையா, அதாவது ட்ராலியை பண்ண எனக்கு பேக்கை விட்டுட்டு போயிட்டான். கொடுத்தவன் நம்ம வெளியே போன அப்படின்னா பில் கொடுத்தா என்ட்ரி பண்ணுவாங்க. அதை பில்லை கொடுக்காம போயிட்டான். என் ஃப்ரெண்டு அவன்கிட்ட ஜாமான் வச்சுக்கிட்டு இருக்கான், வெளியே விட மாட்டேங்கிறாங்க. பெரிய போச்சு, ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கலை, பெரிய இதாக போயிடுச்சு. உண்மையிலே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னும் என்னென்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம், பிடிக்காதவங்களுக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். என்னென்னா மந்த்லி ஒயின்ஸ் நம்ம சேனலில் வந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னா வெளியூர் உலகம்னு சொல்லலாம். இப்போ நான் திருச்சி சீரிஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் தஞ்சாவூரோ அல்லது இந்த மாதிரி நிறைய ஊரோ அந்த ஏதோ போடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஊரில் ப்ரோ இதெல்லாம் பெட்டராக இருக்குது இப்போ விளாக் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று ஸ்பான்சர் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே எப்படி பிடிச்சிருந்தேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எல்லாம் உங்களால தான். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் அதே வீடியோ அண்டர் தான் சைனிங் ஆஃப் ஆசிக். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.